வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டு கூட செம்மையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டான மசாலா ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி 3 முட்டையை வச்சு தான் நம்ம மசாலா ஆம்லெட் பண்ண போகிறோம். ஸோ 3 நாட்டுக்கோழி முட்டைகள் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதை 3 முட்டைகளையும் உடச்சி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது நம்ம ஒரு ஸ்பூன் அளவு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே தக்காளியும் ஒரு பாதி தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி இலை, ஒரு ஸ்பூன் அளவு கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அடுத்தது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கணும். ஒரு விஸ்கோ, ஒரு ஸ்பூனோ, ஃபோர்க்கோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறதுனா கூட அதையும் நல்லா குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வரமிளகா தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அதை நல்லா கலந்ததுக்கப்புறமா தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கீழேயே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே கலந்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அகலமாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ தட் நல்ல பெருசாகவும் வரும், தின்னாக இருக்கும், நல்லா வெந்தும் வரும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் இருந்ததுனாலும் லேட் ஆகும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இது கீழ்ப்பக்கம் நல்லா வெந்த உடனேயும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஓரங்கள்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் விட்டுடுங்க. இல்லைனா முட்டை உடையிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஆம்லெட்டு. அதனால் இப்போது சைட்லலாம் எடுத்து விட்டதுக்கப்புறமா இப்படி எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம அதை நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு டைம் திருப்பி பார்த்துக்கலாம். 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சுட சுட மசாலா ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எல்லோ, க்ரீன், ரெட் அப்படின்னு சொல்லி. இதை நம்ம சுட சுட சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் டாட்டா பாய்.